ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 2 ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெப குறிப்புன்னு நினைக்கிறீங்களா? போன வாட்டி பாருங்க 2 குறிப்பும் மாணவர்களுக்காக, பள்ளி மாணவர்கள், கல்லூரிக்காக நம்ம ஜெபிச்சோம். ஆனா இந்த முறை பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை, புதிதாக வீடு கட்ட நினைச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். 2வது, திருமணமாகாதவங்க 2 விதமா இருக்காங்க. எப்படின்னா, இந்த வருடத்துல திருமணம் ஆகுமா ஆகாதான்னு ஒவ்வொரு வருஷமும் காலம் கடந்து போயிட்டு இருக்கு. அவங்க ஏக்கத்தோடு இருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். ஆகையால 2 குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, புதிய வீடுகளை கட்ட தேவன் பாருங்க சொன்ன வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். வாங்க, எங்களோடு நீங்களும் இணைந்து ஜெபிப்பதில் பாருங்க ஆர்வமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம எல்லாரும் பாருங்க ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது அநேக பேர்களுக்கு தேவன் சொந்த வீடை கட்ட அவர் உதவி செய்வார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே, நிறைய பேர் ஆண்டவரே வீடுகள் இல்லாமல் இன்றைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தகப்பனே வாடகை வீட்டுல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சொந்த வீடு கட்டணம் என்பது ஒரு கனவாகவே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க தகப்பனே, யாக்கோபு நடு ராத்திரியில தகப்பனே ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வானத்துல இருந்து பூமிக்கும் ஒரு ஏணி இருக்கிறது. அதுல தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் காண்கிறார்கள். ஒன்றுமே இல்லாத யாக்கோபுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமா மாற்றினீர். ஏனென்றா ஒரு கனவுகளை கொடுக்கிற தேவன் நீங்க தான் தகப்பனே. வீடு கட்டணும்ன்ற பல பேர்களுக்கு கனவு இருக்கிறது, ஆனா பணம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தருடைய கனவுகள் நிஜமாகட்டும். அப்துல் கலாமும் ஆண்டவரே இந்த உலக மனிதனா இருந்தாலும், அவர் ஆண்டவரே சயின்டிஸ்டா இருந்தாலும் அவரும் சொன்னாரு, இதோ இளைஞர்களை நீங்கள் கனவு காணுங்கள் என்று. ஆமா தகப்பனே, வெறும் கனவோட முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல, தேவன் கனவுகளை கொடுக்கிறவரும் அவர்தான், அதை நிஜமாக்குற தேவனும் அவர்தான். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக எத்தனையோ பேர் பழைய பரிசுத்தவான்களை பார்த்தோம். அந்த இடத்துல கனவு மூலமாக பேசுறீங்க, தரிசனத்தின் மூலமாக நீங்க பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய ஏக்கங்களையும் குறைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அறிந்திருக்கிற தேவன். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னவர். உங்கள் தேவைகளை உன் பரமபிதா அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. நீங்க சொன்னீங்களே, இதோ தாவீதுடைய வீட்டை பார்க்கும் பொழுது தாவீது உமக்கு ஆலயத்தை கட்டலாம் என்று சொல்லும் பொழுது நீங்க சொன்னீங்க, முதலாவது உன் வீட்டை நான் கட்டுகிறேன் என்று சொன்னீங்களேப்பா. அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த வீடு கட்டணும்ன்ற ஆசையில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா. தேவனை நம்பி நான் எப்படியாவது வீடு கட்டணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், என்னால பாடுபட முடியல, கஷ்டப்பட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அநேக நாள் ஜெபிச்சு சோர்வடைந்திருக்கிற ஒரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இந்த வருடத்துல ஆண்டவரே, இந்த மாதத்துல இருந்து அதோடைய பணிகளை தொடங்க ஆண்டவரே, நீங்க பண தேவைகள், தேவைகள், வீட்டுல இருக்கிற நபர்கள், குடும்ப நபர்கள், ஒற்றுமைகள் எல்லாம் ஆண்டவரை கூடி வரட்டும். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை தகப்பனே ஒருவரும் தடை செய்ய முடியாது என்ற எண்ணத்தை நீங்க கொடுங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. உமக்கென்று விதைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் சொந்த வீடுகளை அமைக்கட்டும் ஆண்டவரே. விதைக்காத பிள்ளைகளை கூட ஆண்டவரை நீர் விதைக்க வைக்கிற தேவன் தகப்பனே. ஏனென்றால் உங்களுடைய நன்மையினால் நிரப்புகிற தேவன். உங்களுடைய நன்மையை பார்த்து எங்களால செய்ய முடியாம இருக்க முடியாதுப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர், பெரிய காரியங்களை செய்வன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஆண்டவரை சொந்த வீடு இருக்கணும்னு தான் கானா தேசத்துக்கு கொண்டு போனீங்க ஒவ்வொரு ஜனங்களையும். அப்படியே அவங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமேன். 2வது குறிப்பு, திருமணமாகாத இருக்கிற நபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல திருமணம் ஆகாம இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. நிறைய பேருடைய வாழ்க்கையில தாயும் தகப்பன்மார்களுக்கும் ஒரே கவலை என்னன்னா, இந்த நேரத்துல பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, எங்க வாழ்க்கையில எங்க பிள்ளைங்களுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு சரியான நேரத்துல ஒரு ஏற்றத்தோன அமையலையேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்காங்க. என்ன சொத்து சுகம் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ன்றதுதான் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் உள்ள கடமையா இருக்குப்பா. ஆனா அது நிறைவேறலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. அவர்களுக்கு நீர் ஏற்ற துணியை ஏற்கனவே உண்டு பண்ணிட்டீங்க, இனி உண்டு பண்ண போறதில்லை.
ஆனாலும் ஆண்டவரே ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தீர் ஆண்டவரே, ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொடுத்தீர் ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தகப்பனை வேதாகமத்துல பார்க்கும் போதும் ஏற்கனவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பெண்கள் ஆண்டவரே தகப்பனே மாப்பிள்ளையும் அந்த வீட்டுக்கு வந்து சேர ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே திருமண வாழ்க்கை இணைக்க நீங்க ஆண்டவரே தேவ தூதர்களை அனுப்புங்க சுவாமி. நீங்க ஆட்களை அனுப்புங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இருமணமும் ஆண்டவரை இணைங்கிற வாழ்க்கையை நீங்க ஆண்டவரை கொடுங்க தகப்பனை, ஏற்ற துணையை கொடுங்க சுவாமி. அதனுடைய விழா எலும்பை நீங்க கொடுங்க சுவாமி. ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை விழா எலும்புல நீங்க எப்படி ஆதாம் இடத்துல இருந்து ஒரு விழா எலும்பை பிடுங்கி ஏவாளாக செஞ்சீங்களோ அந்த மாதிரி ஆண்டவரே அந்த ஏற்ற துணையை ஏற்ற மனைவி நீங்க கொடுக்கும்படியாக, ஏற்ற கணவனை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. திருமண காரியங்கள் இந்த வருடத்துல நல்ல முறையில் ஆண்டவரை நடந்து ஒவ்வொருத்தரும் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை வாழ்ந்து இந்த குடும்பத்துல இந்த வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில எல்லாரும் செழிப்பாக வாழ, ஆசீர்வாதமாக வாழ, திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லா விதத்திலையும் ஆண்டவரை ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு அவங்க ஜீவனோடு நீங்க ஆண்டவரை வைக்க போறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் பாருங்க பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் 2 காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாரு. உங்களுடைய ஜப குறிப்புகள் ஏதானா இருந்துச்சுன்னா பாருங்க, உங்க கமெண்ட்ஸ்ல இந்த கமெண்ட்ஸ் இதுல நீங்க தெரியப்படுத்துங்க. இதுக்காக தான் எனக்கு ஜெபிக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஆமேன்.